ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குங்க, அது கடவுள். நம்ம எல்லாருடைய கஷ்ட காலத்துலேயும் நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது கடவுள் தான். நம்மளுடைய வேதனை தீர்றதுக்காக நம்ம இறைவனை தினசரி வழிபட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம முன் ஜென்மத்தில் பண்ண பாவங்கள், தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் எல்லாமே கர்மாவாக மாறி நம்மளுடைய இந்த ஜென்மத்திலையும் நம்மளுடைய ஆத்மாவை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே தான் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறத தடுத்துக்கிட்டே இருக்குது. அது ஜாதக தோஷமாக, கிரக தோஷமாக, ஏதாவது ஒரு தோஷமாக மாறிடுது. நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு வரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. நல்லா தான் உழைக்கிறோம், ஆனாலும் அதுக்குண்டான ஒரு பலன் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது. நோய் நொடியால் அவதிப்பட்டுருக்கோம். தொடர்ந்து பண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் ஒன்று போனால் ஒன்று, ஏதாவது ஒன்று கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளும் தீர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு செல்வ நிலையை நீங்கள் நோக்கி முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. இதை எந்த நாளில் வேணாலும் செய்யலாங்க. குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி நாட்கள், முக்கியமான விசேஷ நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான நாளாக பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயம், அது சிவன் கோவிலாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே நீங்கள் போகும் பொழுது ஒரு புது வாட்டர் பாட்டில், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எச்சில் படாத கிண்ணமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அங்கே மூலவருக்கு எண்ணெய் காப்பு பண்ணிவிட்டு உடனே அடுத்தது அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அபிஷேகம் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோமுகி வழியாக வெளியே வரும் இல்லையா, அந்த கோமுகி தீர்த்தத்தை நீங்கள் இந்த வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிக்கோங்க. இதை கொண்டு வந்து உங்களுடைய வீடுகளில் எல்லா இடங்கள்லையும் தெளித்து விடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை குடும்ப உறுப்பினர்கள் தலையிலையும் தெளித்து விடுங்க. இதை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் தாராளமாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை செய்ய செய்ய நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் தெரியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.